தெய்வமா இருந்தா, தேவகுமாரனா இருந்தா, இல்ல யூதருடைய ராஜாவா இருந்தா சிலுவை விட்டு இறங்கி வா. அவர் இறங்கக்கூடிய எல்லா சக்தியும் இருந்தது, எல்லா பலன் இருந்தது. எல்லா நிந்தை, அவமானத்தையும், கேலியும், பரிகாசம் உனக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கினார். அவருக்கு தெரியும், நான் இறங்கி வந்தாக்க என் பிள்ளைங்க யாரும் ஏறி வர மாட்டாங்க. என் பிள்ளைங்க ஏறணும்னா நான் இறங்காம இருக்கணும்னு சொல்லி உனக்காக எனக்காக சிலுவையில் அவமானத்தையும் நிந்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு நம்ம மேல அன்பு கூர்ந்தார். எப்போ? சிலுவையில. ஏமான் சிலுவையில அன்பு கூர்ந்தார். கீழே இருந்து கூப்பிடுறாங்க, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளியே வாடனே ஓடி வந்துடுறாங்க ஜனங்க கத்தி எடுத்துக்கின்னு. அப்புறம் நம்ம சர்ச்சுக்கார் ஒருத்தர், நான் அடிக்கடிக்கு பார்த்தோம் பாஸ்டர், அந்த பக்கத்து வீட்டுக்காச்சு சண்டை போட்டுனே இருந்தா, ஆம்பளையா இருந்தா வெளியே வாடான்ட்டவர், வந்துட்டோம் பாஸ்டர் கத்தி தூக்கின்னு. எது? காய இருக்கிற கத்தி. ஆமென். ஆனா இது மாதிரி தான் கேட்கிறாங்க, நீ உண்மையான தெய்வமா இருந்தா, தேவகுமாரனா இருந்தா, இல்ல யூதருடைய ராஜாவா இருந்தா சிலுவை விட்டு இறங்கி வா. அவர் இறங்கக்கூடிய எல்லா சக்தியும் இருந்தது, எல்லா பலன் இருந்தது. எல்லா நிந்தை, அவமானத்தையும், கேலியும், பரிகாசம் உனக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கினார். அவருக்கு தெரியும், நான் இறங்கி வந்தாக்க என் பிள்ளைங்க யாரும் ஏறி வர மாட்டாங்க. என் பிள்ளைங்க ஏறணும்னா நான் இறங்காம இருக்கணும்னு சொல்லி உனக்காக எனக்காக சிலுவையில் அவமானத்தையும் நிந்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆமென். ஹalleluya. That's why this scripture says he loved us when he hung on the cross of Calvary tree. அதனால தான் வசனம் எடுத்து சொல்லுது, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். எப்ப அன்பு கூர்ந்தார்? சிலுவையில தொங்கும் பொழுது. ஆமென். இன்னும் சொல்லணும்னா அவர் சிலுவையில தொங்கும் போது உன் ஞாபகமாவே இருந்தார். ஆமென். உன் ஞாபகமாவே இருந்தார். உன் ஞாபகத்துல முழுகி இருந்தார். என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை அப்படின்னு உன் ஞாபகமாவே இருந்தார். என்ன அழகா சொல்லுது பாரு. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ரத்தத்தினால்